Hi guys, welcome back to God Gaming. இப்போ வந்திருக்க கேம் ரோப்ளாக்ஸில் ரெட் லைட் க்ரீன் லைட்டுன்ற ஒரு கேம் தான். இந்த கேம் வந்து என்ன சொல்ல நிறைய கேம்ஸாக இருக்கும். அது ரூல்ஸ் வந்து இப்போ நான் சொல்லலை, இப்போ சொல்கிறேன் பாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். இப்போ சொல்லுவாங்க, அதில் சொல்கிறேன். வாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதே மாதிரி நம்ம கேமிங் வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுறேங்க. நம்ம சேனலோட லோகோ இதோ இருக்குது, இதுதான் நம்ம சேனலோட லோகோ. மறக்காமல் ஜாயின் ஆகிடுங்க. ஓகே வாங்க கேமில் போகலாம். வந்துட்டோம். என்னடா இது பேய் வந்துட்டோம். இதான் நம்ம பெட்ரூம் இதான். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதான் இல்லை. நம்ம எதாக இருந்தாலும் இருக்கலாமா? ஃப்ரண்ட் மேனாக இருக்கலாமா? கார்டா? நம்ம வந்து பிளேயராகவே இருக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ சும்மா விளையாட தானே வந்திருக்கோம். விளையாண்டா காசு தருவாங்களா? இதோட ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷனில் என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை. நான் ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் என்னை கூப்பிட்டு, உங்ககிட்ட காசு இல்லைன்னு எனக்கு தெரியும், இந்த கேம் இதில் சேர்ந்துக்கோங்க சொன்னார். சேர்ந்தா இதில் ஜெயிச்சா காசு தருவேன்னு சொன்னார். அதுக்கு தான் நான் வந்துருக்கேன். இப்போ நான் ஜெயிச்சு எப்படியா காசு அள்ளிட்டு போகிறேன். வெல்கம் டு ரெட் லைட் க்ரீனில். ஐ ஆம் தி ஹாஸ்ட் ஆஃப் தி 6 கேம் யூஆர். இவன் தான் ஒரு 6 கேம் விளையாடணுமா, அதுக்கு இவன் தான் லீட்ரான். அந்த கருப்பு கலரில் இருக்கான், அவன் தான் லீட்ரான். ஓகே சார், நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள். த பர்சன் ஹூ சர்வ் ஆல் 6. யார் இங்கே 6 கேம் இருக்கா, அதில் 6லேயும் யார் ஃபுல்லாக ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆள் அவுட்டோவில் இது காசு வருமா. யார் ஃபுல்லாக விளையாண்டு மொத்த கேமே விளையாண்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இதில் இருக்க காசெல்லாம் அவங்க எடுத்துக்கலாமா. ஆனால் ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியுமா? ஐயோ இத்தனை பேர் இருக்காங்களே, 100 பேர்கிட்ட இருப்பாங்க போல். இதில் எப்படி நான் ஜெயிப்பேன்? ஏன்டா இந்த என்ன பண்ணுறீங்க? ஓடுறா, ஃபஸ்ட்டு ஓடுருவேன். கதவு தோந்தனே ஃபஸ்ட்டு ஓடுருவேன். எப்படா போகணும்? மேலே படிக்கட்டு போன போல. ஐயோ வரானுங்கய்யா பின்னாடியே. நோந்துப்போ. ஐயோ தாண்டாலே என்ன மீட்டிங். நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் ஓட்டி. நான் தான் ஃபஸ்ட்டு. நான் சந்தோஷமாக இருக்கேன். ஓகே இது என்ன பார்க்கணும்? கருப்பாக இருக்கே. என்ன ஸ்க்ரீன் வெளில போச்சு. பாருங்க சைடில் தெரியுது. வெளியே எதுவும் இருக்குப்பா, மண் மாதிரி செமையாக இருக்குது. நான் ஒன்றும் தெரில. சைடில் தான் லைட்டாக மண் இருக்குது, அது மட்டும் தெரியுது. சரி வாங்க கேமில் போகலாம். பார்த்துட்டு அப்போ இதான் கதவா? மைனஸ் ஸ்க்ரீன் பண்ண முடியல. ஓகே கதவு திறந்துச்சு. இந்த இடத்த தான் பார்த்தோமா நம்ம. ஓகே இது என்ன கேமு? எனக்கு ஞாபகம் இருக்குது. இது ஒரு படத்தில் வரும். அந்த படம் பேர் நான் சொல்கிறேன், போய் பார்த்துருவாங்க. அந்த படம் பேர் ஸ்குவிட் கேமு. ஸ்குவிட் கேம் படம் பார்த்துருவாங்க, நல்லாயிருக்கும். க்ரீன் லைட்டுன்னு சொல்லும்போது நம்ம நவரணுமா, ரெட் லைட்டுன்னு சொல்லும்போது நிற்கணுமா? அப்படி ஏதாவது கோலாக பண்ணோன்னா முடிச்சிருவானுங்களாம். இது பாருங்க மேலே இங்கே ஒருத்தர் நிற்கிறான், அது எதிரில் 2 பேர் நிற்பானுங்க. அந்த பொம்மை கிட்ட 3 பேர் யாராவது அசைஞ்சதை பார்த்தானுங்கன்னா சுற்றுவானுங்களாம். ஐயோ அவன் சாவ போகிறானா? அவன் சாவ போகிறான். போச்சு பாவம். 2 பேர் செத்துட்டானுங்க பாவம். எனக்கே பயமாக இருக்கியா? இவன் சாவறான். நம்மள மாதிரியே மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்காரு. மொட்டையிலே போட போகிறானுங்க. பட்டால் பாவம் அசைஞ்சிட்டானுங்க. அங்கே ஒருத்தன் செஞ்சுட்டான். ஓகே இருடா இப்படி போடுறீங்க. ரெட்டு க்ரீனு மாற்றிக்கிட்டே இருக்கானுங்க. ஐயோ பாவம் அந்த பொண்ணு. ஐயோ இந்த கேம் ரொம்ப பயங்கரமாக இருக்கியா? ஐயா எல்லாருமே செத்துட்டானுங்க. இதை பாருங்களேன், ஒரு கேமில் இத்தனை பேர் செத்துட்டானுங்கண்ணா. அப்பா நான் ஏற்கனவே நின்ட்டேன். நம்ம பின்னாடி ஒருத்தன் தான், அவனும் செத்துட்டான். இப்போ நம்ம தான் லாஸ்ட்டா போச்சு. சரி யாருமே சாவலையே. 4-5 பேர் தான் இருக்கானுங்கப்பா பாவம். எல்லாருமே செத்துட்டானுங்க. ஐயோ நானும் செத்துருப்பேன் இவ்வளோத்துக்கு. அந்த பொம்மை திரும்புது தெரியுதா? பார்த்தீங்களா? அந்த பொம்மை திரும்பும் போது ரெட் லைட் வருது. அவனுங்க 2 பேர் தான் சொல்கிறானுங்க. அவனுங்க 2 பேர் இங்கே ஒருத்தன் நிற்கிறான் மேலே. அவன் இங்கே நிற்கலாம் எதுக்கோ. பார்த்தீங்களா? பிரில்லியன். நம்ம 164 பிளேயரு. இந்த கேம் எப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் இந்த கேம் உள்ள வரும்போது என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான். நீங்கள் எத்தனை வாட்டி வெளில போயிட்டு வந்தாலும் அதே நம்பர் தான் இருக்கும்.
எனக்கு 164ன்னு ஒரு நம்பர். ஐயோ மாட்டிக்கிட்டேன். இந்த பொம்மை மண்டையிலேயே குதிக்கலான்னு பார்த்தேன். அப்படியே எட்டி வச்சிடலாமா? அங்கே ஒருத்தர் நிற்கிறான்னு நினைக்கிறேன். ஏஸ், அந்த லாஸ்ட்டில் ஒருத்தர் நிற்கிறாரு. தெரியுதா எனக்கு? அங்கே வருங்க, அங்கே ஒருத்தர் நிற்கிறான். என்னடா இறங்கி ஓடுற? டே இறங்கி ஓடக்கூடாதுடா, நீ பிளேயர்ரா. வரான் இங்கே. ஆறான் சுற்றாதரா சாடுறான். அவனை சுட விடக்கூடாது. கன்னெல்லாம் வச்சுருக்கான். பாவம், டைமிங் வந்துச்சு போல். எத்தனை பேர்ரா இருக்கும்? ஐயோ 3 பேர் தான் இருக்கும். பார்த்தீங்களா? ஓகே அடுத்த கதவு வந்துருச்சான். ஓடிடலாம். 36 செகண்டுக்குள்ளே நம்ம போனோம். இல்லைன்னா நம்மளை கேமில் சேர்த்துக்க மாட்டானுங்க, அவுட் ஆகிடுவோம். டக்குன்னு ஓடுறா. டே 3 பேர் தான் இருக்கும். வாங்க போகலாம். டே நான் ஃபஸ்ட்டு போகிறேன்டா. என்ன மனுஷரா இங்கே ஒருத்தர் நிற்கிறியா? இது என்ன கேமு? நம்ம ஃபஸ்ட்லேயே இது எனக்கு தெரிஞ்சு அந்த நான் சொன்ன ஸ்குவிட் கேம் படத்தில் அதுலேயும் வரும். இது வந்து ஒன்று நிற்கணும். அவங்க டக்குன்னு காண்பானுங்க. அதில் வந்து ஒரு ஷேப் இருக்கும். அந்த ஷேப்பை நம்ம கரெக்டாக கட் பண்ணணும். இதுவும் ரொம்ப கஷ்டம். இதில் இருக்க கேம்லாம் இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். சூஸ் யுவர் ஷேப்பே சொல்லலை, சூஸ்ன்ட்டானுங்க. இங்கே நான் இதுலேயே நிற்கிறேன். ஃபஸ்ட்லேயே எதுக்கோ சேஃப்டியாக, எதுக்கு கஷ்டமாக? அவனுங்க பாருங்க, அவனுங்க 2 பேருமே அதில் தான் நிற்கிறானுங்க. ஒன்றா தான். எஸ், அவனுங்க 2 பேருமே அந்த லாஸ்ட்டில் தான் நிற்கிறானுங்க. ஓகே 5 4 3 2 1 நம்மளுக்கு ஷேப் சொல்லிடுவாங்க. ஐ திங்க் ஃபஸ்ட்டே நம்ம ஷேப் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ன ஷேப்பு? ஓ ஈஸியாக இருக்குது. இது ஈஸி தான். இது என்ன? ஓ இதுவும் ஈஸி தான். இதுவும் கொஞ்சம் கஷ்டம். இது என்ன? பாவம், இருக்கிறதே கஷ்டமாக மாட்டிக்கிட்டானுங்க. ஒரேடி அவுட் ஆகிடுங்கடா ப்ளீஸ்ரா. 3 பேர் தான் இருக்கும் இப்போது. என்னடா பண்ணுற? கன் வச்சுட்டே நிற்கிறோம். அதுவும் பிஸ்டலு. என்ன விட்டுறா, ஓடிடுறான்டா அப்படியே. என்னடா பண்ணணும்? டக்குன்னு இதாக சொல்லிங்கடா. இதை கை நீட்டுறேன், உட்காந்துட்டேன். என்னாச்சு? கேர்ஃபுல்லி ட்ரேஸ் அவுட்டு யுவர் குக்கி வித்தவுட் பிரேக்கிங் இட். ஓகே சார். ஐயோ பயமாக இருக்கு, கையெல்லாம் நடுங்குது. அப்பா சூப்பராக கட் பண்ணிட்டேன். தின்னுட்டேன் சாக்லேட்டை. ஹாய்டா நண்பா, என்னடா பண்ணுற? கட் பண்ணிடுறா, செத்துறாதரா. இன்னொருத்தங்கப்பா செத்துட்டானா? ஐயோ பாவம், குழந்தை செத்துட்டான் போல அவனும். ஐயோ இவன் ஒருத்தன் தான் இருக்கானே தொல்லை பிடிச்சவன். இவன் எப்படியா செத்த பிடிச்சான்டா கிளட்டு போயிருக்குள்ள. என்னடா சர்க்கஸு நல்லா காமெடியாக இருக்குது சர்க்கஸு. ஓகே நான் வீடியோவை பார்த்து ஸ்டாப் பண்ணுறேன். நம்ம ஏதோ வந்துட்டோம். இப்போதைக்கு லைட்ஸ் அவுட்டா? இப்போதைக்கு இதான் நான் இங்கே நிற்கிறேன்ல, அதான் நான். அதில் எவ்வளோ அழகாக இருக்கேன். இதில் பாருங்க எவ்வளோ கேவலமாக மொட்டை வச்சு வச்சுருக்கானுங்க. நீ மட்டும் என்னோட அழகை முடி வச்சுட்டு வந்திருக்க. லைட்ஸ் அவுட்டா? ஓ நைட்டு தூங்குற டைமா? அங்கே பாருங்க, அதில் காசு 5520 ரூபா வந்துருச்சு. அப்போ இவன் அவுட் ஆகுனா ஒரு 6000 ரூபா வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு டோட்டலாக. ஆனால் அந்த நிஜமான படத்தில் வந்து பயங்கரமாக இருக்கும். ஓடு பயங்கரமாக இருந்திருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு ஏதோ பயமாக இருக்குது. யாரா இவனுங்களாம் ரூம் உள்ளே போக முடியாமல் மாட்டிக்கிட்டு நிற்கிறவனுங்க. என்ன கேம்டா இது? எனக்கு தெரில, சுத்தமாக நிச்சயமாக எனக்கு தெரில. இது என்ன கேமு? என்னடா டீம் 1 டீம் 2 அங்கே வருங்க ஆளுங்க இல்லாமல் டீம் 3 டீம் 4 காலி ஆயிடுச்சு. குதி ஓடு குதி. நான் குதிக்கிறேன். என்னடா பண்ணோம்? டக்குன்னு சொல்லி தொலைங்கடா. ஓகே ஏதோ சொல்கிறானுங்க. ஓ நானும் கயிறு இழுக்கிற போட்டியா? டன் 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 டன். ஐயோ எனக்கு சுத்தமாக வராது. 130 290 140 140 300
ஏய் யாரா நம்மலாம் ப்ரோ பிளேயர்ஸ்ரா ப்ரோட வரட்டா டே பிளாக் ஃப்ரண்ட் மேன் நான் தான்டா வின்னு எல்லா கேமையும் முடிச்சிட்டேன்டா யாருமே இல்லைடா என் கூட மோதுறதுக்கு டேய் நான் தான்டா வின்னு சொல்லுடா வின்னா இல்லையா அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்புங்க சொல்லித்தொலைடா சொல்லித்தொலை அப்பா ஏதோ பண்ணுறான் என்ன சின்ன சின்னதாக சொல்லித்தொலைடா என்ன இதெல்லாம் நியாயமே இல்லை நீங்களே சொல்லுங்கள் கேமை வின்னுன்னு எவ்வளோ இருக்கு காசு 5760 அதுதான் இப்போ வந்து மொத்தமாக நான் அவுட் ஆகணுன்னா 6000 வந்துடும் கரெக்டாக இப்போ நான் அவுட் ஆகலை எனக்கு 5760 எனக்கு தான் காசு அள்ளிக்கோங்கோ இவங்க போங்காட்டம் ஏதாவது ஆர்டர் போகிறானுங்க ஓகே 7 செகண்டில் அடுத்த கேம் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த கேம் என்ன கேமாக இருக்கும் யாருமே இல்லை எப்படி ஆடுறது 4th கேமா நான் மட்டும் தனியாடி என்னத்தர கிளிக்க போகிறேன் ஆமாம் இதில் அந்த படத்தில் வர ஒரு கண்ணாடி கிளாஸு அது மட்டும் இதில் வந்துச்சுன்னா என்னால் சுத்தமாக நிஜமாக சொல்கிறேன் ஆட முடியாது கன்ஃபார்ம் ஆட முடியாது ஏன்னா அதுக்கு வந்து நிறையா பேர் வேணும் அப்போ தான் கரெக்டாக இதுவா ஆடாது இது இப்போ எனக்கு யார் இருக்கா என் கூட ஆட ஒரு ஃப்ரெண்டு மேன் ஆடுவாரோ நான் இந்த கேம் நான் ஏற்கனவே ஆடினப்ப நான் 2 பேர் தான் ஆடணும் எல்லாருமே அவுட் ஆகிட்டோம் நான் ஆட அறிவு இன்னொரு ஆள் வந்து அது இன்னொரு கேம் இருந்துச்சுல அது சூஸ் பண்ணால் அப்புறம் இந்த கேம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படியே நம்ம அப்படியே போயிடலாம் தேர் ஆர் ஆன் ஆட் நம்பர் ஆர் பிளேயர் யூ கெட் ஃப்ரீ பாஸ் திஸ் ரவுண்ட் செம்ம இதே மாதிரி தான் எனக்கு ஆச்சு ஃப்ரீ பாஸ்ஸு நம்ம ஆடவே தேவையில்ல அப்படியே நெக்ஸ்ட் லெவல் போயிட்டோம் ஜாலியோ ஜிம் காணா தக்கிட்ட உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஆடுறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க நீங்கள் நம்ம சேனல் லோவாக தான் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனலில் வீடியோவும் நல்லா வரும் ஓகேவா சீக்கிரமாக பண்ணுறேங்க நம்ம சேனலை சரி வாங்க இப்போ எப்படா போகிறது வெளில அப்போ வந்துட்டோம் எவ்வளோ காசு அதே காசில் தான் இருக்குது ஆமாம் அவுட் ஆகுதானே காசு வரும் இனிமேல் அப்படியே தான் இருக்கும் நம்ம எத்தனை பிளேயரு 164 ஒரு நம்பர் இருக்குது வாங்க அடுத்த கேமா 5th கேம்னு நினைக்கிறேன் அப்போ இன்னும் ஒரு கேம் தான் இருக்குது இது ஒரு கேமு இன்னொரு கேம் மொத்தமாக 6 கேமு இது 5th கேமு டே அவனை சுடுறா அதை பக்கத்தில் நிற்கிறான் அவனை சுட்டு தள்ளுறா ஆனால் இவனுங்களாம் அந்த என்ன அவன் தெரில நம்ம வேணால் இதுக்கு ஒரு நெக்ஸ்ட் பார்ட் க்ரியேட் பண்ணி அது அவனுங்களா ஆடி பார்க்கலாம் மேக் யுவர் வே டு 5th கேமா ஏன்னா இங்கேயே நிற்கிறீங்க ஸ்டூபிட்ஸ் உங்களுக்காக நான் வந்து இதோட பார்ட் 2 க்ரியேட் பண்ணி நான் அந்த ஃப்ரண்ட் மேனாகவும் ஆடி காமிக்கிறேன் அதுக்கடுத்தது அந்த காட்ஸாகவும் ஆடி காமிக்கிறேன் வந்துட்டோம்ல டான் டே சுடுங்கடா கண்ணாடியை சுட்டு என்ன கொப்பத்துங்கட்டோ போகல எப்படி காய்ஸ் போகிறது நீங்களே சொல்லுங்கள் ஹிண்ட் கிளாஸ் இது க்ளோவ்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கு நல்ல கிளாஸ் அது ஏதோ க்ளோ ஆகுமா கண்ணாடி பச்சை கலரில் வருமா லைட் ஏதோ அது எப்படா கண்டுபிடிக்கிறதுனா ஏறி உஞ்சி உடைய மாட்டேங்குது இல்லை ஒன்றுமே வரல இந்த கண்ணாடியா இது 2 நிமிஷம் தான்டா இருக்குது டக்குன்னு சொல்லுங்கடா எவ்வளோ அங்கே இருக்குது ஒரு கண்ணாடி அதை பார்த்துட்டேன் எப்படா போகிறது டக்குன்னு சொல்லுங்கடா இப்படி கேள்வி மிச்சனா உடஞ்சிரும்டா கண்ணாடி ரொம்ப நேரம் நிற்க முடியாதுடா அப்படிலாம் இல்லை நிற்கலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் ஆனால் டைமிங் கொடுத்துக்கு மேலே இவனுங்க சொல்லி தொலைய மாட்டானுங்க போல் ஒரு கண்ணாடியில் 2 வாட்டி எரியுது லைட்டு பார்த்துட்டேன் இங்கே ஏன்டா எரிய மாட்டேங்குது இவ்வளோ அந்த பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நான் அந்த பக்கம் தான் போனோம் ஆனால் போனால் கீழே விழுந்துட்டேன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடுமே டேய் சொல்லுங்கடா இவருங்க நம்ம கிளாஸில் எரியுது லைட்டாக தான் அங்கே தான்டா நிற்கிறேன் டே டக்குன்னு சொல்லி தொலைங்கடா டைமிங் ஆயிடுச்சுடா டே சொல்லுங்கடா ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க இந்த 2 கண்ணாடியில் மட்டும் லைட்டே எரிய மாட்டேங்குது
ஸ்ட்ரைட்டாக போகணுமா அந்த பக்கம் போகணுமா? ஒரு வேளை 3 இந்த பக்கம் திருப்பாங்க, இல்லைன்னா 2 குத்தான். இதுவும் பார்த்துட்டேன். அதுக்கு அடுத்ததும் பார்த்துட்டேன். இது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறானுங்களே, டென்ஷன் எடுத்துறானுங்களா? ஐயோ, எனக்கு தெரிஞ்ச அந்த பக்கம் தான் நினைக்கிறேன். குச்சிடலாமா? 57 செகண்ட் தான் இருக்குது. இவ்வளோ பொறுமையாக சொன்னால் நம்ம எந்த வருஷம் போகிறது? போச்சியா போச்சை, உன்னை விட்டு உயிர் போனாலும் மாமா மறுகையாய் விட்டேனே, சொர்க்கமாய் நெருக்கமாய். ஐயோ இவ்வளோ அண்ணதெல்லாம் வீணாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது காய்ஸ்? இனிமேல் ஃபஸ்ட்லேருந்து தான் வருது. என்ன பண்ணுறது? இதில் பார்ட் 2 வேணால் க்ரியேட் பண்ணி நம்ம முடிக்க பார்க்கலாம். இல்லைனா பார்ட் 2ல் வந்து இந்த காடாக இருந்து அந்த மாதிரிலாம் ஆடி பார்க்கலாம். பை பை, டாட்டா, see you. இதில் நல்ல கேமில் மீண்டும் சந்திப்போம்.